பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசுவோட நம்ம நடக்கும்போது சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அப்புறம் எதுக்கு துக்கமா இருக்கணும்? இல்லைங்க, நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒழுங்கா ஜெபிச்சிங்களா? கரெக்டாக ஜெபம் பண்ணினீங்களா? நீங்கள் கரெக்டாக கேட்டால் கட்டாயம் உங்களுக்கு பதில் தருவார். என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? ஏசாயா 58 அதிகாரத்தில் 9 நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நீ கூப்பிட்டா கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு பதில் தருவார். நீங்க கூப்பிட்டா இதோ நான் இருக்கிறேன், ஏன் பயப்படுற அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கும்போது நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நீங்க கூப்பிட்டீங்களா? இல்லை, ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியும்ல, எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும், இதான் என் பிரச்சனைன்னு தெரியும். பிறகு அப்படிதானே பைபிள் இருக்குல்ல, எல்லாமே அவருக்கு தெரியும்ல. தெரிந்தாலும் நீங்க கூப்பிடணும்ல. இப்போ பேதுரு கடல் மேல நடந்து வரும்போது ராத்திரி, எங்க பார்த்தாலும் இருட்டு, அலைகள் கொந்தளிக்குது. இயேசு விட்டு இந்த பக்கம் கண்ணை திருப்பணும்னு அமிழ்ந்து போகிறார். கடலுக்குள்ள நடுக்கடல்ல அமிழ்ந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தருக்கு தான் தெரியல, இயேசுவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார்னு சும்மா இருக்கல. ஆண்டவரே ரட்சியும் அப்படின்னு கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே இயேசு எப்படி பதில் கொடுத்தார்? தன் கரத்தை நீட்டி அவனை தூக்கினார். வசனத்துல இருக்கு, மத்தேயு 14 அதிகாரத்துல. அப்போ அவன் கூப்பிட்டதுனால இயேசு தன் கரத்தை நீட்டினார். கூப்பிடாம இருந்தா அவன் கூப்பிடட்டுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன்னா நீ கூப்பிட்டாதான் அவர் உங்களுடைய வாழ்க்கையில தலையிடுவார். இயேசுக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு விதண்டவாதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க கூப்பிடுங்க, பதில் தரேன்னு சொல்றார். ஆண்டு சொல்லி சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லுவாராம். என்ன பண்றது? ஐயோ அம்மா, ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன், இயேசுவே அப்படி கூப்பிட்டா பயப்படாத, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அதான் ஆண்டவருடைய சுபாவம். அதனால இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றார். இப்போ ஒரு தாய் தன் குழந்தைய தொட்டில போட்டிருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன தேவை, என்ன எல்லாமே தாய்க்கு தெரியும் தானே. ஆனா திடீர்னு ராத்திரில முழிச்சிட்டுன்னு வைங்களேன், பசிக்குதுன்னா தாய் தெரியா தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை சத்தமிடும். அந்த சத்தத்தை கேட்டோடனே தாய் விழித்து கொண்டு ஓடி வந்து உதவி செய்வாங்க. அதான் எங்க அம்மாவுக்கு எல்லாமே தெரியுமே, அவங்களா கொடுக்கட்டும் அப்படின்னு சும்மா இருந்தா குழந்தை பசியோட தான் இருக்கும். பசிச்ச உடனே அது கூப்பிடும், சத்தமிடும். அப்ப தாய் சொல்லுவான், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் இயேசுவே அப்படின்னு கூப்பிடணும். எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இதில் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஆலோசனை தாங்க, நான் என்ன செய்யணும்? நீங்க கூப்பிட்டா அவர் பதில் தருவார். இன்னைக்கு கூப்பிட்டீங்களா? காலையில ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஆண்டவரோட பேசினீங்களா? யோசித்து பாருங்க. உங்க காரியத்தை ஆண்டவருக்கு சொன்னீங்களா? நீங்க நான் காலையில எழும்பி சொன்னேன், நாங்கள் இது மாதிரி ரெக்கார்ட்லாம் பண்ணணும், வாக் வித் ஜீசஸ், ஆண்டவரே நீங்கள் வந்து பேசணுமே, எனக்கு கிருபை தாங்க, நாங்கள் என்னென்ன பேசணும்னு எனக்கு சொல்லி கொடுங்க, ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், பேசிட்டு தானே உங்கள்கிட்ட வந்து நான் பேசுகிறேன். அப்போ நம்ம எல்லா காரியத்தை குறித்து பேசணும். இன்னைக்கு என்னென்ன செய்ய போகிறோம், என்னென்ன காரியம் இருக்குது, எதெல்லாவற்றில் ஆண்டவர் உதவி செய்யணும்னு ஆண்டவரோட பேசணும். இன்றைக்கு நீங்கள் படிக்கிறீங்களா? படிப்பில் உங்களுக்கு உதவி தேவை. வேலை செய்கிறீங்களா? வேலையில் உதவி தேவை. பிஸ்னஸ் பண்ணீங்களா? உதவி தேவை. ஊழியம் செய்கிறீங்களா? அதில் உதவி தேவை. ஆண்டவர்கிட்ட காலையில் பேசுனீங்களா? அதை குறித்து நீங்கள் பேசுங்க, நீங்கள் கூப்பிடுங்க, இதில் எனக்கு ஹெல்ப் வேணும், எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் கரம் நீட்டுவார், கட்டாயம் மறு உத்தரவு அருளுவார். சரியா? ஐயோ நம்ம மறந்துட்டேன், கூப்பிடலை. இப்போ கூப்பிடுறீங்களா? ஒரு நிமிடம் அப்படியே உங்களுடைய வலதுகரம் உயர்த்தி, இயேசுவே உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், இந்த காரியத்தில் எனக்கு உதவி வேணும், எனக்கு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.